வரலாறு பல வீரர்களை கண்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றே மாற்றிய சிலரே உண்டு. அவர்களில் ஒருவரை வாளேந்தி விடுதலைக்கு குரல் கொடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட இந்தியாவின் முதல் பெண் போராளி. யார் அந்த முதல் பெண் போராளி? தமிழ் மண்ணின் பெருமை அவள், தன்னம்பிக்கையின் உருவம் அவள். யார் அவள்? அவள்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். ஆம், தேசப்பற்ற அவளின் உயிர், தைரியம் அவளின் அடையாளம், தியாகம் அவளின் வாழ்வு. அந்த மாபெரும் வீரமங்கையின் வீரம், வலிமை, போராட்டம் நிறைந்த வரலாற்றை நாடக வடிவில் இப்போது உங்கள் முன் வழங்கி இருக்கிறோம். வாருங்கள், ஒரு வீரமங்கின் பாதையில் பயணித்து கண்ணீரும் செந்நீரும் சிந்தி இந்த மண்ணை காத்தவர்கள் பலர். ஆனால் ஆனந்திக்கும் வேரூன்றிய காலகட்டத்தில் பெண் என்ற அடையாளத்தை உடைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் வீரப்பெண் சிவகங்கை சீமையின் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். அந்த வீர வரலாற்றை இன்று மேடையில் உயிர்ப்பிக்க வருகிறார்கள் எமது பள்ளி மாணவர்கள். வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர். பன்மொழி புலமை கொண்டவர். வாழ்வீச்சு, வில்வித்தை, ஈட்டி எறிதல், சிலம்பம் போன்ற போர் பயிற்சிகளில் வலிமை மிக்கவர். தனது 2 கண்களாக திகழும் பெரிய மருது, சின்ன மருது ஆகியோர் உதவியுடன் தனது படைகளை வலிமைப்படுத்தினார். ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிரிழந்த உடையாள் இந்த பெண்ணின் நினைவாக உடையாள் பெண்கள் படை என பெயரிட்டு கடும் பயிற்சி அளித்தார். மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுதங்கிடங்கை அளித்து உயிர் தியாகம் செய்தவர் வேலுநாச்சியாரின் தோழி குயிலி. வந்த விஷயத்தை வேண்டுமென்றால் நாங்கள் கூறிவிடுகிறோம். அதாவது அம்மா, நம்முடைய தோட்டத்துல நம்ம உழைச்சு பயிர் செய்து விற்க போனோமா, நாம் அந்த காய்கறி சந்தையில காசுக்கு இவ்வளவுதான் விற்க வேண்டும் என்று வெள்ளைக்காரன் கூறுகிறான். கேட்டால் தப்பம் என்கிறான், இறை என்கிறான். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனா ஏதோ தப்புன்னு மட்டும் தெரியுது. அதை சொல்லிவிட்டு போலாமல் தான் வந்தோம். தவறு என்று உங்களுக்கு தெரிந்தது போதும். அநியாயம் ஒரு நாள் எதிர்ப்பை சந்தித்தே தீரும். அம்மா, உழைப்பது நாங்கள், ஆனால் உழைப்பின் பயன் எங்களுக்கு இல்லை. விதைக்கும் விதை எமது, அறுவடையில் மகிழ்ச்சி பரங்கை அரங்கே. இந்த மண் அடிமை மண் அல்ல. இதற்காக உயிர் கொடுக்கவும் தயங்காதவர்கள் இங்கு இருக்கிறார்கள். புலம்பியது போதும், நிறுத்து. எத்தடி பாயும் வேகை புலியை ஒரே அடியில் சாய்ப்பவன் நான் தான். பெரிய மருது. பெரிய ஆடு என்ன பெரிய ஆடு? அதன் சுழலை சுழல செய்பவன் நான். நான் தான் சின்ன மருது. வீரமங்கையின் வெற்றி தோள்கள் நீங்கள். உங்கள் தோற்ற பொலிவை காணும் போதே தெரிந்துவிடும் நீங்கள் தான் மருது சகோதரர்கள் என்று. வருக தமிழர்களின் வீரம் வெல்க. மகாராணி அவர்களுக்கு வணக்கம். கர்னல் பான்சோ அவர்களிடமிருந்து ஓலை வந்துள்ளது. காவலாளி ஓலையை குயிலிடம் கொடுக்கிறார். குயிலி ஓலையை படிக்கின்றார். சிவகங்கை சீமையின் மகாராணி வேலுநாச்சியார் அறிவது, பிரிட்டிஷ் கம்பெனி வியாபாரம் சம்பந்தம் தொடர்பாகவும் கம்பெனியின் பொருட்களை தங்கள் பகுதியில் விற்பனை செய்வதும் தங்கள் பகுதியில் விளையும் விளைச்சலுக்கு திரைப்பொருள் செலுத்தவும் நவாபிடமிருந்து ஆட்சியுரிமை பெற்று வரி வசூலிக்கும் உரிமையை தங்கள் சிவகங்கை அரசிடமிருந்து எடுத்துரைத்து ஆட்சி அதிகாரத்தை விலக்கி கூற தாங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இது சிவகங்கையை சின்னப்பின்னமாக்க போடப்பட்ட சதித்திட்டம் என்று தோன்றுகிறது. தொண்டைமானும் நவாப்பும் கூட்டாக ஆங்கிலேயர்களிடம் ரகசிய சந்திப்பு நடைபெற்றதாக செய்தி அறிந்தேன். அதுவாகத்தான் இருக்கும். தமிழருடைய பிரித்தாளும்
அறிந்தாள் வேலுநாச்சியார். சிவகங்கை மண்ணில் அடக்குமுறை திணித்து பரங்கி அரசன் தன் அதிகாரத்தை நிலைநாட்ட திட்டமிடுகிறான். சிவகங்கை பேரரசி வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களும் அழைத்து தன் அரசவையில் முன்னிலை அங்குகிறான். இது மரியாதைக்கான அழைப்பல்ல, இது ஒரு சோதனை. ஓலை அனுப்பி எங்களை அழைத்தது நோக்கம் என்ன? சிவகங்கை அரசுக்கு கர்னல் பாஞ்சோ அவரிடமிருந்த அவசர செய்தி. கம்பெனியாரிடமிருந்து கப்பம் வசூலுக்கும் உரிமை நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக தர வேண்டிய கப்பத்தோடும் தர வேண்டியதும் சேர்த்து வெள்ளையர்களாகிய எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறேன். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி நடவடிக்கையில் இறங்கும் சிவகங்கை தமதாக்கிக் கொள்வோம். வீரமிகு எங்கள் மண்ணிலே வீண் பகை வந்து அரசாள்வதோ, மோத துணிந்த தோளிலே அடிமை சங்கிலி கூட்டமோ. வெள்ளைக்காரன் இங்கு வரலாம், நல்ல வியாபாரம் செய்த பின் போகலாம். அடிமை கொள்ளும் எண்ணமோ இது செல்லுமா? படை வெல்லுமா? கப்பம் கேட்கிறதா கப்பம்? ஒரு அப்பம் கூட கிடையாது. வரி கேட்கிறதா வரி? உனக்கேது முகவரி? வேலுநாச்சியார் உள்ளவரை எல்லை எழியாது, என்றும் சரியாது. அப்படி சரியன் என்றால் இது வீரமங்கையின் உடம்பே கிடையாது. உலகமெல்லாம் ஆள்பவன் நாங்கள். telling us get out. வரியை கேட்டால் இந்த லேடி சொல்லுது நோ நோ. but you have 10 days time. ஒழுங்காக கப்பம் கட்ட சொல். இல்லை என்றால் வேலுநாச்சியாரை ஊரை விட்டு ஓடி போக சொல். அடிமை பெண்ணின் வீண் பேச்செல்லாம் இந்த பாஞ்சோ கிட்ட பலிக்காது. பாஞ்சோ சொன்னால் மரபு சிமையின் கொடி கூட இருக்காது. கர்னல் order to pay the tax by tomorrow. வரி கட்டணமா? வரி கோவிலை கட்டி, கோபுரம் கட்டி, மாளிகையும் கட்டி, சத்திரம் கட்டி ஆண்ட குலமடா எங்கள் தமிழ் குலம். அது கப்பத்தை கட்டாது. தமிழரை எதிர்த்து மாண்ட கதைகள் பாஞ்சாவுக்கு தெரியாது. வியாபாரம் செய்த பின் போக சொல். இல்லை என் பால் வச்சுக்க வர சொல். என்ன இது? இந்த வேலுநாச்சியார் கூட்டத்திற்கு திமிர் பேச்சு. இப்படி பேசி பேசிதான் பல பாளையக்காரர்களின் உயிர் போச்சு. வானம் பெரிது என வாழும் குலமடா, சாக துணிந்தது போர் செய்ய துணிந்தது எங்கள் மனக்குடியே. காலனை உதைக்கும் எங்கள் வீரத்தமிழனை மேலும் பேக்கச் செய்யும். பேரடியா நாங்கள் திரண்டால் ரத்தமழை பேயும். கப்பத்தொகை வேண்டுமென்றால் கொஞ்சம் குறைத்துக்கொள். I will give you option to pay the tax in 4 terms. எங்கள் பூமி இது, எங்கள் வானம் இது. உனக்கெதற்கு கப்பம்? உழைக்கும் கரங்கள் எமது, விளையும் பயிரும் எமது, வேர்வை ரத்தம் எமது. கப்பம் எதற்கு உமக்கு? ஓடும் நதியும் எமது, பாயும் வாய்க்காலும் எமது, காடும் நதியும் எமது. கப்பம் கேட்கிறதாம் கப்பம், உணவு முடியும் எமது. கப்பம் கப்பமா உனக்கு? எங்கள் சுதந்திர பூமி இது, எங்கள் முப்பாட்ட சொத்து இது. எவருக்கும் அடிமையாகாமல் தம் பிடி நிலம் கூட கிடையாது. எங்கள் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த பூமி இது. காலை பிடித்து கேட்டாலும் கப்பம் என்பது கிடையாது. நாடோடே திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய். நீ பேராசை பிடித்து குறைக்கிறாய், தண்டனை என பழிக்கிறாய். பைத்திய கூட்டம், பைத்திய கூட்டம். ஆமா, நாங்கள் தன்மான பைத்தியம், தமிழ்குள்ள பைத்தியம், நாங்கள் சுதந்திர பைத்தியம். நியாயம் ஒன்றே பைத்தியம். தனது கணவனை இழந்த பிறகு பெரிய மருதுவின் யோசனைப்படி நாட்டை காக்கும் பொருட்டு சிறிது காலம் தலைமறைவாகவான திண்டுக்கல் கோட்டைக்கு தனது தளபதிகளை வேறு பாதையில் போக சொல்லி தானும் காட்டுப்பாதையில் ஓடி மறைகிறாள். ஓடி ஓடி களைத்து போன வேலுநாச்சியார் சற்று மயங்கிறாள். ஆடு மேய்க்கும் பெண் உடையால் சிவகங்கை மீட்பு போரில் முதல் தியாகம். தாய்மண் பற்றுக்கு ஓர் உதாரணம். இந்த காட்டில் என்ன சத்தம்? இங்கு யார் இருப்பார்கள்? தண்ணீரா? இந்த காட்டில் யார் தண்ணீர் கேட்பது? அம்மா, அம்மா, யாரம்மா நீங்கள்? மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறீர்கள். தாங்கள் யாரம்மா? வடித்தவறி வந்து விட்டீர்களா? மயக்கமற்ற நிலையில் இருக்கும் வேலுநாச்சியாருக்கு உடையால் தண்ணி கொடுக்கிறாள். இந்த காட்டில் வந்தவர்கள் எல்லாம் அந்நியர் அல்லம்மா. தாய் மண்ணுக்காக ஓடுகிறவர்களை இந்த மண் தானே காக்கும். கவலை வேண்டாம் அம்மா, என் பெயர் உடையாள். சற்று நேரம் பொறுங்கள். வயிறாக உன்ற பின் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாடே பறிபோகும் நிலையில் சொருக்கு ஒரு கேடா? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அம்மா, தாங்கள் யார் அம்மா? என்னை மக்கள் வேலுநாச்சியார் என்று அழைப்பார்கள்.
சாதாரண பெண். இந்த மண்ணில் நாம் இருவரும் குடிமக்களே. என் தாகம் தீர்த்த உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் நம் மண்ணை காக்கும் பொருட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நேரம் என்னை துரத்துகிறது, பரங்கியரும் என்னை துரத்துகின்றனர். ஆம், எதிரிகள் வந்து கேட்டால் என்னை தெரியா என்று சொல்லிவிடு. சுதந்திர தாயகத்தில் மீண்டும் சந்திப்போம் உடையாள். என் நாக்கறுத்தாலும் உண்மையை சொல்லாது, என் உயிர் போனாலும் தாய் மண்ணின் ராணியை காட்சி கொடுக்க மாட்டேன். வேலு நாச்சியார் அங்கிருந்து ஓடி மறைகிறாள். உடையாள் தனித்து நிற்கிறாள். அவ்வேளை கர்னால் பாஞ்சோ அங்கு வருகிறார். நான் என் தாயை பார்த்து விட்டேன், என் மகாராணியும் பார்த்து விட்டேன். ஏ பொண்ணே, வேலு நாச்சியார் இங்கு வந்தாளா? எந்த பக்கம் போனா? எங்க போனா? இந்த காட்டில் ராணியும் இல்லை, அடிமையும் இல்லை, தாய் மண்ணின் பிள்ளைகள் மட்டுமே இருக்கிறார்கள். பொய் பேசாதே, உண்மையை சொல். வேலுநாச்சியார் இங்கே. என் கண்கள் பார்த்தது தாய் மண்ணை, என் நாக்கு சொல்வது உண்மை. உன் கேள்விக்கு பதில் தெரியாது. ஏமேன், அந்த லேடி எப்படி? கர்னால் பாஞ்சோ மற்றும் ஜோசப் உடையாளை சுற்றி வளைந்து பிடிக்கிறார்கள். ஏ பொண்ணு, வேலு நாச்சியாரை பார்த்தியா? எந்த பக்கம் எஸ்கேப் ஆனா? எந்த பக்கம் ஓடினா? சொல்லு. தெரியாது. பாஞ்சோ உடையாளை அடிக்கிறார். இப்போ சொல். தெரியாது. கொடூரத்தின் எல்லையை கடந்து பாஞ்சோ உடையாளின் கை கருணை இல்லாமல் வெட்டி விடுகிறான். இன்னும் தைரியம் இருக்கா? உன் பேர் என்ன? சொல்லு. இப்பவாவது உண்மையை சொல்றியா? என் பேரும் என் உயிரும் இந்த மண்ணுக்கே சொந்தம். எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியானா உன்னை நான் இங்கேயே கொல்ல போகிறேன். ஆமரசே, இவளை இங்கே கொண்டு விட வேண்டும். உன் மரணம் மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். கர்னால் பாஞ்சோ உடையாளை கொன்று விடுகிறார். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்காமல் இருந்தால் இதுதான் தண்டனை. பரங்கியரின் கொடுமைக்கு அஞ்சாமல் வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்து உடையாள் தாய் மன்னருக்காக உயிர் தியாகம் செய்கிறார். அவள் எதிராக வீர நடை போட்ட வேலு நாச்சியாரின் துணிச்சலும் அறிவும் கைதர் அலியின் கவனத்தை ஈர்த்தது. இது ஒரு அரசியல் சந்திப்பல்ல, மனித நேயமும் விடுதலை வேட்கையும் சந்தித்த தருணம். ஷா இன்ஷா வேலு நாச்சியாரும் அவர் சக்காக்களும் தங்களை காண வந்துள்ளார். அவர்களை உடனே வரச் சொல். ஷா இன்ஷா. வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் கைதர் அலியை சந்திக்க வருகிறார்கள். பிறையை போற்றும் முகலாய மன்னா வாழ்க, உன் தாய் வாழ்க, நெற்களமும் கொற்றவும் நீண்ட ஆயுளுடன் வாழ்க. சிவகங்கை சீமையின் வீரமங்கையே, ஒரு பாரசோடுகள் போர்க்களம் தாண்டி வந்திருப்பது எனக்கு பெருமை. சூதுமதி கொண்டு வீரவேந்தனை கொன்றனர், ஒரு திருடனை போல் நாட்டை திருடி சென்றனர். ஐயா, உங்கள் மீது ஆணை, உங்கள் பூமியின் விடுதலை மீது ஆணை. விடுதலை காணாமல் சாக மாட்டேன், படைப்பலம் வந்தாலும் ஓய மாட்டேன். எங்கள் முன்னோர்கள் போலவே விடுதலையை முன்னெடுப்போம். எங்கள் குருதி கொப்பளிக்கிறது. சிவகங்கை வீட்டு பாதுகாப்பளிக்க நாங்கள் இருக்கிறோம் தாயே, நாங்கள் இருக்கிறோம். தாயே, உன் இனத்தையும் எனக்கு தெரியும், அதன் பெருமையும் எனக்கு தெரியும். தமிழ் இனத்தை எனக்கு நன்றாக தெரியும். என்ன வேண்டும் கேளுங்கள். மருது சகோதரர்கள் மங்கான விருப்பமுடையவர்கள். இவர்களில் ஒருவர் புகுந்தாலே போதும், புழுதி பறக்கும், குருதி கொப்பளிக்கும். நாச்சியாரே, அண்ணனாய் நான் இருக்கிறேன். என்ன வேண்டும் கேளுங்கள். என் தாய் மண்ணை மீட்க படையெடுத்து பகை முடித்து என் தாய் மண்ணை காக்க போகிறேன். அதற்கு 12 பீரங்கியும் 500 துப்பாக்கியும் கூடவே போருக்கு துணை 5000 படை வீரர்களும் வேண்டும். ஹைதர் அலியின் சிறப்பு படைகள் வேலு நாச்சியாருக்கு பக்கபலமாக உத்தரவிடுகிறேன். கைதர் அலியும் வேலு நாச்சியாரும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது விருப்பாச்சி பாளையார்கள் கோபாலகிருஷ்ண நாயக்கரும் உயர்தேவர் அவர்களும் வருகிறார்கள். கோபாலகிருஷ்ணன் ஹைதர் அலியை கட்டிப்பிடித்து வணக்கம் சொல்கிறார். பரங்கியரை எதிர்க்க நீ துணையாய் நின்ற செய்தியை கேட்டு எல்லா பாளையக்காரர்களும் மகிழ்ந்தனர். ஆம், தாய் வேலு நாச்சியாரின் வைராக்கியம், உறுதிப்பாடு, விடுதலை வேட்கை, தாய் மண்ணின் மேல் கொண்ட பற்று, மக்கள் பால் கொண்ட நேசம் ஆகியவற்றை கண்டு என் மெய் சிலிர்த்தது. வேலு நாச்சியாரின் வீரமும் மதிநுட்பமான போர் தந்திரமும் வேகமான செயல்பாடும் 15 படைக்காரர்களில் இருந்து சிறு சிறு வேலைகளை ஒதுக்கிவிட்டு வெள்ளையர்களை எதிர்க்க உடன்பட்டனர். இச்செய்தியும் சில நாட்களுக்கு முன்னே ஓலைச்சுவடியாக அனுப்பப்பட்டது. நாச்சியாரே, பெண் என்றும் யாரும் சொல்லாத விருது மட்டுமே நீங்கள் உங்கள் தலைமையில் பாளையக்காரர்கள் ஒற்றுமையின் சுவாசத்தை உணர்கிறார்கள். வேலு நாச்சியாரின் வீரம் மட்டுமல்ல, அவர்களின் மதிநுட்பமான போர் தந்திரமே இன்று ஒற்றுமைக்கு அடித்தளம். தாயே, நாங்கள் வணங்கும் தெய்வம் தங்களை கைவிடவில்லை. தாயே, போருக்கு திரிசூலை வகுக்க வேண்டும். இது தனி சிவ
சிவகங்கை போர் அல்ல, இது தமிழர் மண்ணின் மரியாதைக்கான போர். இந்த போரில் எங்கள் உயிர், உடல், செல்வம் எல்லாம் தாய்மனுக்கே. இது சாதாரண தருணம் இல்ல நாச்சியாரே. போர் தொடுக்கும் முன் ஒவ்வொரு முடிவும் வரலாற்றில் பாதியை மாற்றப் போகிற தருணம் இது. அது மட்டும் இல்லை, சிவகங்கை சீமையே அந்நியரிடமிருந்து மீட்கும் தருணம். ஆம், மீட்டே ஆக வேண்டும். போர் தந்திரங்களில் மிகவும் முக்கியமானது போர் தொடுக்கும் முன் எதிரிகளின் ஆயுதங்களை அழித்து விடுதல். அதன் மூலம் நம் தரப்பில் உயிரிழப்புகள் நேராக வண்ணம் காக்கப்பட வேண்டும். வெள்ளையர்களோ தங்கள் ஆயுதங்களை பலத்த காவலோடு பத்திரமாக வைத்திருப்பதாக செய்தி அறிந்தேன். வெள்ளையர்கள் தன்னை நல்லவர்கள் காட்ட ஏதோ தந்திரம் செய்கின்றாராம். முதலில் நாம் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிழங்கை அழிக்க வேண்டும். இதுவே எனது போர் வியூகம். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அணியும் பாலங்கியார்களின் தலையில் விடும் இடியாக மாற வேண்டும். வெற்றி நமது, நியாயம் நம்மோடு இருக்கிறது. தாய் மன்னன் ஆசீர்வாதமும் தெய்வத்தர் அருளும் இந்த போரை நம்மை வழிநடத்தும். தைரியமாக போங்கள், ஒற்றுமையுடன் போராடுங்கள். பரங்கியரின் அகண்டையை மண்ணோடு மண்ணாக்கி வெற்றியின் கொடிய தமிழர் வாழ்ந்த நாட்டை வென்று வாருங்கள். சிவகங்கை சீமையின் சிங்காரத்தாய் வேலுநாச்சியார் குறுநில மன்னர்களையும் பாளையார்களையும் ஒன்றிணைத்து அந்நிய ஆட்சியின் சங்கிலிகளால் அழுத்தப்பட்ட தாய்மண்ணை மீட்க ஆங்கிலேயர் அகந்தையை தகர்க்கும் போர் திட்டங்களை விரிவாக எடுத்துரைக்கிறார். தாயே, சுதந்திரம் என்பது உயிரை விட சிறந்தது. அந்த உயிரை தீயாக மாற வேண்டும் என்றாலும் இந்த குயிலி தயங்க மாட்டாள். எதிரிகளை அழிப்பதற்கு முன் அவர்களுடைய ஆயுதங்களை அழிக்க வேண்டும். எதிரிகளின் ஆயுதங்களை அழிக்கும் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உயிர் போனாலும் தாய் மன்னன் உயிர் பிழைக்க வேண்டும். அதுவே எனது வெற்றி. படையுடன் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க செல்கிறார். குயிலி முதல் மனித வெடிகுண்டாக மாறி அந்நியரின் ஆயுத கிடங்கை அழிக்கிறார். எதிரியின் ஆயுதம் சிதறி அழித்தனர். வெள்ளையர்கள் திகைத்தனர். அந்நேரத்தில் குறுநிலை மன்னர்களுடன் யுத்தங்களை காட்ட விரும்பி தாய் மண்ணை மீட்க ஆங்கிலேயரின் மீது போர் தொடுத்தாள் வேலுநாச்சியார். நம் படைகள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உயிர் ஒன்றே ஆயுதம், அதனால் உயிர் உள்ளவரை போராடுவோம். கர்னல் பாஞ்சோவின் படைகள் ஒரு புறம் சிதறியன, மறுபுறம் பின்னடைவு அடைந்தன. தமிழர் வீரத்தின் முன் பரங்கியரின் அகந்தை மண்ணோடு மண்ணாகி போனது. இந்த போரில் பலர் கைகளை இழந்தனர், பலர் கால்களை இழந்தனர், பலர் தங்கள் உயிரை தாய் மன்னருக்காக அர்ப்பணித்தனர். ஆனால் இந்த தியாகத்தின் பலனாய் வெற்றி பெற்றனர் தமிழர். வெற்றி நமதே. எதிரிகள் சிக்கி சின்ன பின்னமாக ஓடி ஒளிந்தனர். தன் கணவனை கொடூரமாக கொன்ற கர்னல் பாஞ்சோவை தண்டிக்க ஓடினாள் வேலுநாச்சியார். பிரிட்டிஷ் கேம்புக்குள் துணிச்சலுடன் நுழைந்தாள். அங்கே அவளின் எதிரே மாட்டிக்கொண்டான் பகைவன். எதிரே நிற்பவன் சாதாரணமான பகைவன் அல்ல, அவளின் அன்பு கணவனை படுகொலை செய்த கொலைகாரன். சிவகங்கை மக்களை 8 ஆண்டுகளாக அடக்கி ஒடுக்கி கொடுமைப்படுத்திய கொடுங்கோலன். அந்த கணத்தில் கர்னல் பாஞ்சோ தன் வாழ்நாளில் முதல் முறையாக மன்னிப்பு கேட்கிறான். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். கர்னல் பாஞ்சோ, காளையார் கோவில் சம்பவம் உனக்கு நினைவிருக்கிறதா? என் உயிர் வீரமணலனை வீர சூழ்ச்சியை கொன்றாயே, உன்னை மறக்கத்தான் முடியுமா? உன்னை மன்னிக்கத்தான் முடியுமா? இத்தருணத்திற்காக அல்லவா 8 ஆண்டுகள் காத்திருந்தேன். மகாராணி வேலுநாச்சியார், தங்களது தாயகத்திற்கு குற்றம் பல செய்துவிட்டேன். அதை பரிபூர்ணமாக நான் உணர்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை விட்டு விடுங்கள் ப்ளீஸ் மகாராணி, ப்ளீஸ். சரி, அப்படி விட்டுவிட்டால் இனி எங்கள் பிரிட்டிஷ் படை சிவகங்கையை கனவிலும் நினைத்து பார்க்காது, இது சத்தியம். தாயே, நம் மண்ணிற்கும் மக்களுக்கும் துயரத்தவர் இவனை உயிரோடு விடக்கூடாது. மருதவர்களே, இவனை கொல்வதால் பயனொன்றுமில்லை. நமக்கு தேவை நம் நாட்டிற்கு சுதந்திரம் மட்டுமே. கர்னல் பாஞ்சோ, நான் கூறுவதை கேள். எங்கள் நாட்டின் உரிமையும் உடைமையும் எங்களுக்கே சொந்தம் என்று பட்டயம் எழுதி தர வேண்டும். முடியுமா உன்னால்? ஒய் நாட் மகாராணி, ஒய் நாட்? அந்த பட்டயத்தை எடுத்து வாருங்கள். மருது சகோதரர்கள் பட்டயத்தை எடுத்து வருகிறார். இந்த மன்னிப்பு பட்டயத்தில் கையெழுத்து போடு. கர்னல் பாஞ்சோ பட்டயத்தில் கையெழுத்து போடுகிறார். பழி தீர்ப்பது எளிதுதான், ஆனால் பகை மேலும் மேலும் வளரத்தான் செய்யும். சிவகங்கைக்கு நிரந்தரமான நிம்மதியை தருவது
வீரமும் தைரியமும் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சொந்தமானது என்பதை உலகிற்கு நிரூபித்த வீரமங்கை வேலுநாச்சியாருக்கே உரியது. அடக்குமுறைக்கும் அந்நியாயத்திற்கும் தலை குனியாமல் தன் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி வெற்றி கண்ட முதல் இந்திய ராணியாக வரலாற்றில் உயர்ந்து நிற்கிறார். வேலுநாச்சியாரின் வீர வரலாற்றிலிருந்து நமக்கு கற்றுத் தரும் பாடம் ஒன்றுதான். சுதந்திரம் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் மட்டுமே கிடைக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம். வீரமங்கை வேலுநாச்சியாரை வீர வாழ்வை சிறப்பாக நாடக வடிவில் கண்முனை கொண்டு வந்த மாணவர்களுக்கு நன்றி.